ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சோஸ் கைமணம். ஒரு சிம்பிளான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு இஞ்சி பூண்டு சேர்த்து மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம வேக வச்சுருக்க மட்டன் அதனோட தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுற மிளகாத்தூள், தனியா பொடி, இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணி நல்ல எண்ணெயில் சுருள வதக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே சாதத்தோடு போட்டும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு சப்பாத்தி இருக்குது வீட்டில் அப்படின்னா சுக்கி ரொட்டி மாதிரியான சப்பாத்திக்கு நீங்கள் அப்படியே மட்டன் பீசஸை வச்சு சாப்பிட்லாம். அதில் இருக்கிற கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி இருக்கிறது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் முடிச்ச அப்புறம் இந்த பாத்திரத்தில் சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லச்சோஸ் கைமணத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.